அனைவருக்கும் வணக்கம். இந்த ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னா, நான் குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போயிருந்தேன். இந்த எக்ஸாமில் நான் ஒவ்வொரு கொஷினாக அட்டெண்ட் பண்ண எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நாம் வந்து ஒரு சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து நாமன்னு சொன்னது நம்ம பெய்ட் பேட்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம பெய்ட் பேட்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இப்போதைக்கு நாம் வந்து ஒரு சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் வரைக்கும் இப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, இதையே நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பெய்ட் பேட்ச்சில் வந்து ரீசனிங் கிளாஸ் எடுத்தோம். அதே மாதிரி இப்போ பாலிட்டி கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி வந்துடுறேன். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எடுத்த கிளாஸஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அதை வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த எக்ஸாமில் பாலிட்டியிலிருந்து கேட்டிருக்கிற கொஷினில் மேக்ஸிமம் கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நான் சொல்ல வரதை தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் தனியாக படிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? பாலிட்டி வந்து நீங்கள் தனியாக படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் பாலிட்டி கிளாஸஸ் போட்டேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தாலே இந்த எக்ஸாமில் பாலிட்டியிலிருந்து கேட்டிருக்கிற மேக்ஸிமம் கொஷினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். ஸோ எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது தான். சரிங்களா? அதேமாதிரி நம்ம டெஸ்ட்டில் கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஷின்ஸை பேஸ் பண்ணியுமே சில கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது நான் டெஸ்ட்டில் கொடுத்த கொஷின் அப்படியே வரல, பட் அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். கூற்று: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் நன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். காரணம்: முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ இதை பார்த்த உடனே எல்லாரும் வந்து இது கரெக்டுன்னு முடிவு பண்ணுவீங்க. ரைட்டு தானே? முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார், இது கரெக்டு தான். நம்ம கிளாஸில் நிறைய டைம் இதை சொன்னோம். ரைட்டுங்களா? இப்போ அடுத்து இங்கே பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆளுநரின் நன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம் அப்படின்னு இருக்கா? இது தப்பு. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பதவி காலம் கிடையாது. இதை கூட நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன். முதலமைச்சர் எது வரைக்கும் பதவியில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் முதலமைச்சர் பதவியில் இருக்கலாம். சரிங்களா? இது நம்ம கிளாஸில் நல்லா டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம்தான். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அப்படியே ஒருவேளை இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருந்தா கூட நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துருந்தீங்கனாலே இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த ஆர்.என். ரவின்னு ஒரு ஆளுநர் இருந்தாங்க இல்லைங்களா? இப்போ இல்லை, அவங்க இப்போ போயிட்டாங்க. ஆர்.என். ரவி தானே? ஆர்.என். ரவின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க ஆளுநராக இருந்தாங்கல்ல, இவங்க ஆளுநராக இருந்தப்ப இவங்களுக்கும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒத்தே வராது. சரிங்களா? நீங்கள் நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ முதலமைச்சர் வந்து ஆளுநரின் நன்மதிப்பை பெற்றிருக்கும் வரை தான் பதவியில் தொடரலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து உண்மையாக இருந்தால் ஸ்டாலின் வந்து சிஎம்மாக இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒத்தே வராது. சரிங்களா? ரெண்டு பேரும் எதிர்புதிராக இருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய நன்மதிப்பை ஸ்டாலின் பெறலைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் இப்போ முதல்வராகவே இருக்க முடியாது. ரைட்டுங்களா? ஸோ இந்த அளவு கூட போக தேவையில்லை, பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? பட் நம்ம கிளாஸில் என்ன நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய பதவி காலம் நிரந்தரமான ஒன்று கிடையாது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் ஒரு முதலமைச்சராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கொஷின் வந்து நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிளாஸை நல்லா கவனிச்சிருந்தீங்கனாலே அசால்ட்டாக இந்த கொஷினை வந்து தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெய்ட் பேட்ச்சில் வந்து செகண்ட் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். செகண்ட் டெஸ்ட்டா தேர்ட் டெஸ்ட்டான்னு தெரியல. செகண்ட் டெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். சரிங்களா? செகண்ட் டெஸ்ட்டில் வந்து நான் ஒரு கொஷின் ஒன்று செட் பண்ணியிருந்தேன். அது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூயாள் என்ற சிறுமி ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் ஒன்று செட் பண்ணியிருந்தேன். ஏன்னா போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தாலே இந்த கொஷினுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அதில் பாருங்கள். மாநில நிதியினால் முழுமையாக வழங்கப்படும் எந்த கல்வி நிறுவனத்திலும் மத போதனைகள் வழங்கப்படலாம் அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? இது கூற்று. காரணத்தில் பாருங்கள்.
ஒரு அரசு அனைத்து மதங்கள் மீதும் நடுநிலை மற்றும் பாரபட்சமற்ற அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும்னு இருக்குது. இது கரெக்டு தான். சரிங்களா? இவங்க காரணம்னு சொல்லி கொடுத்துருக்குற இந்த பாயிண்ட் கரெக்டு தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஈவன் உள்ளாட்சி அரசாக இருந்தாலும் சரி தான், அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த ஒரு மதத்தையும் வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடாது. சரிங்களா? அதாவது இந்த மதம் தான் பெஸ்ட்டு, இந்த மதத்தை விட இந்த மதம் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பாரபட்சம் காட்டக்கூடாது. ரைட்டுங்களா? அப்போ இந்த பாயிண்ட் கரெக்டு தான். இப்போ அடுத்து கூற்று பாருங்க. மாநில நிதியினால் முழுமையாக வழங்கப்படும் எந்த கல்வி நிறுவனத்திலும் மத போதனைகள் வழங்கப்படலாம்னு இருக்கு இல்லையா? இது தப்பு. ஏன்னா வழங்கப்படக்கூடாது. ஏன்னா கீழே தான் நாம் சொல்கிறோம், அரசு என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு மதத்தையும் வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அரசு கல்வி நிறுவனத்தில் மத போதனைகள் எப்படி நடத்த முடியும்? இப்போ நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு அரசு பள்ளி இருக்குது. சரிங்களா? அந்த அரசு பள்ளியில் இந்து மதத்தை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? டெய்லி அதை பண்ணுறாங்க. ஒரு மத போதனை மாதிரி இந்து மதத்தை பற்றி டெய்லி பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம். அது கரெக்டானா கரெக்டு கிடையாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? முகவுரையிலே அந்த வார்த்தை இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இந்திய அரசியலமைப்பு விதி 28ல் அரசால் நடத்தப்படும் கல்வி நிறுவனங்களில் மத போதனைகள் சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நான் அந்த 2வது டெஸ்ட்டில் வந்து கொஷினாக செட் பண்ணியிருப்பேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இதுவுமே நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை பார்த்துருந்தாலே போதும். ஏன்னா அதில் ஃபேக்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? இவங்க வந்து டேட்டா எதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின் தான். ரைட்டுங்களா? அப்போ ஈஸியாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். மாநில முதலமைச்சரின் நியமனம் குறித்த பின்வரும் எக்கூற்றுகள் சரியானவை அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த கொஷினுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கிளாஸில் பல வாட்டி டிஸ்கஸ் பண்ணது இது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். முதலமைச்சர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். தப்பு. ஏன்னா முதலமைச்சரை நியமிக்கிறது யார்? ஆளுநர். மாநில சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருவர் முதலமைச்சராக நியமிக்கப்படலாம். கரெக்டு. இதை நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். சரிங்களா? நம்ம கிளாஸில் இந்த பாயிண்ட்டை திரும்ப 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 நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு என்னையே நான் சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்போ நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சா கூட என்னால் முதலமைச்சர் ஆக முடியும். ஆனால் என்ன கண்டிஷன்? அடுத்த 6 மாதத்தில் நான் வந்து எம்எல்ஏ ஆகணும். ரைட்டுங்களா? ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான் அதெல்லாம். சரிங்களா? ஸோ இது கூட ஒரு தம்பி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தான். நான் அதை பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். மற்ற அமைச்சர்கள் முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றனர். இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான் தப்பு, 2, 3 கரெக்டு தான். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அடித்து துவைச்சது கிளாஸில். அதுவும் இந்த பாயிண்ட்டை வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். என்னையே எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நல்லா கவனித்து பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து மேலே உள்ள கொஷினே பாருங்கள். ஸோ இதை கூட விட்டேன் பாருங்கள். இதுவும் வந்து நான் கிளாஸில் சொன்னது. ஆளுநரின் அதிகாரங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று எடுத்திருப்பேன். சரிங்களா? அதில் சொல்லியிருப்பேன். ஆளுநரின் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் எந்த விதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 213. குடியரசுத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா 123. சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவருக்கு 123, ஆளுநருக்கு 213 நம்ம கிளாஸில் பார்த்த கொஷின். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பேன். அவசர சட்டம்னா என்ன, அதை எப்படி கொண்டு வருவாங்க, ப்ரொசீஜர் என்ன அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கனாலே போதும். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாருங்கள். இது ஒரு டைரக்ட் கொஷின் தான். இதெல்லாம் நம்ம வந்து அடிப்படை உரிமைகள் பார்க்கும்போதே பார்த்தது தான். ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் பாருங்கள். ஸோ கரெக்டாக தெரியுதா? 1976ஆம் ஆண்டின் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள டேஷ் சொற்றொடர் டேஷாக மாற்றப்பட்டது. இது நாம் அடித்து துவைச்ச பாயிண்ட். இது டெஸ்ட்லேயே இதை நான் 2-3 டைம் கேட்டிருக்கேன். சரிங்களா? நம்ம இந்த மினி டெஸ்ட், அதுக்கு முன்னாடி ஃப்ரீ டெஸ்ட்லாம் வச்சுருந்தோம்ல, அதுலேயே நான் வந்து நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் இந்திய அரசியலமைப்புடைய முகவுரையில் இதுதான் இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷில் காட்டிடுறேன் பாருங்கள். யுனைட்டி ஆஃப் த நேஷன் தான் பிகினிங்கில் இருக்கும். 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ இந்திய அரசியலமைப்புடைய முகவரியில் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி மாற்றிருப்பாங்க.
யுனைட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன்னு இந்த வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க. அதாவது ஒருமைப்பாடுங்கிற இந்த வார்த்தையை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்பாங்க. இதை நம்ம பல வாட்டி சொல்லியிருக்கோம். சரிங்களா? எல்லாம் அடித்து துவைச்ச பாயிண்ட் இதெல்லாம். சரி, ஓகே. இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்கள், சி. ஏன்னா தேசத்தின் ஒற்றுமைன்னு இருந்த சொற்றொடர் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடாக மாற்றப்பட்டது. சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்க தேவையில்லை, தனியாக படிச்சிருக்கவே தேவையில்லை. ஏன்னா இது டெஸ்ட்லேயும் நிறைய டைம் கேட்டாச்சு, கிளாஸ்லேயும் நான் பல வாட்டி இதை திரும்பி திரும்பி சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஷின் பாருங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் என்ன நடத்தலை. இந்த தாரா ஆணையம், மண்டல் ஆணையம், அசோக் மேத்தா கமிட்டி, இதெல்லாம் என்ன நம்ம நடத்தலை. இதில் அசோக் மேத்தா கமிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் ஆனால் வந்து இதை பற்றி நான் நடத்தியிருப்பேன். சரிங்களா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நடத்தினது தான். சரிங்களா? சரண் சிங் கமிட்டி பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் பற்றி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம அடிப்படை கடமைகள் டாபிக் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா பாருங்கள், சிக்கு 2. சரிங்களா? அப்படியே ஆப்ஷன் வாங்க. சிக்கு 2 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏவில் தான் இருக்குது. இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். ஸோ அப்போ பாருங்கள், இப்போது நீங்கள் ஒருவேளை என்னோடய கிளாஸை மட்டும் கவனிச்சுட்டு எக்ஸாம் போயிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? பட் இது தெரிஞ்சிருக்கும். இது தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் சொன்னது, இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் போட்டேன் இல்லையா பாலிட்டிக்கு, அதில் சொல்லியிருப்பேன். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 நாடோட அரசியலமைப்பெல்லாம் படித்து பார்த்து அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து தான் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலேருந்து என்னென்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரவைங்கிறது இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க, கரெக்டு தான். அதே மாதிரி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்குதலுங்கிற இந்த ப்ராசஸை வந்து அமெரிக்கா கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க, இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? இந்த சுதந்திரமான நீதிமன்றம்னு இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இதுவும் அமெரிக்கா கிட்டேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க சோவியத் ரஷ்யான்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. இது கரெக்டு, இது கரெக்டு, இது தப்பு. அதே மாதிரி 5ஆம் திட்டங்கள் நாம் எடுத்துக்கிட்டது வந்து ரஷ்யா கிட்டேருந்து எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அப்போ இது தப்பு. இவங்க ஆஸ்திரேலியான்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் புக்கில் இருக்காது. சரிங்களா? ஐ மீன் நம்ம படித்த அந்த இதில் இருக்காது, வேறு இடத்துல இருக்கும். நீங்கள் வந்து எக்கனாமி படிக்கும்போது இதை படிப்பீங்க. 5ஆண்டு திட்டங்களை நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது நீங்கள் எக்கனாமி படிக்கும்போது படிப்பீங்க. பட் பாலிட்டியில் இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போ அதுவே நமக்கு தேவையில்லை. இந்த 2 தெரிஞ்சாலே போதும், 1 4 கரெக்டுன்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல கொஷின். ஏன் நல்ல கொஷின்னு சொல்கிறேன்னா அது கொஞ்சம் கவனிங்க. பண மசோதாவை பற்றி கீழ்கண்ட கூற்றை கருதவும். பண மசோதாவை 2 அவைகளில் ஏதேனும் ஒன்றில் கொண்டு வர முடியும். இது தப்பு. ஏன்? பண மசோதாவை மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். சரிங்களா? இது நம்ம கிளாஸில் நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்கள், மாநிலங்களவை பரிந்துரைத்த பண மசோதா மீதான பரிந்துரையை மக்களவை நிராகரிக்க முடியாதுன்னு இருக்குது, இதுவும் தப்பு. ஏன்னா பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் முழு அதிகாரமும் மக்களவைக்கு தான் இருக்குது. சரிங்களா? மாநிலங்களவை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பண மசோதா மக்களவையில் மட்டும் நிறைவேறினா கூட போதும், மாநிலங்களவையில் நிறைவேறணும்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? இதுவும் நம்ம கிளாஸ்லேயே சொன்னது தான். அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா தப்பு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டும் நான் வந்து சொல்லலை. சரிங்களா? இந்த 2 பாயிண்ட்டும் நான் பண மசோதா பற்றி நடத்தும்போது சொல்லியிருக்க மாட்டேன், இது புக்லேயும் இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் ஆப்ஷனில் பாருங்கள், சரி எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் சரி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், நம்ம படித்ததை வச்சு இது 2 தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது 2 நம்ம படிக்கல, ஸ்கூல் புக்லேயும் இல்லை. சரிங்களா? நானும் நடத்தும்போது சொல்லியிருக்க மாட்டேன், பரவாயில்ல. இந்த 2 தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ 1 2 தப்பு இல்லைங்களா? இங்கே பாருங்கள், 1 மட்டும் சரின்னு இருக்குது, அதை தூக்கிடலாமா? 2 மட்டும் சரின்னு இருக்குது, இதையும் தூக்கிடலாம். ஏன்னா 1 தப்பு தான், 2 தப்பு தான். அடுத்து இந்த ஆப்ஷனை பாருங்கள், 2 மற்றும் 3 சரின்னு இருக்குது.
2 தப்புன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுவும் ஆன்சராக வராது. அப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். 3, 4 தான் சரி. சரிங்களா? அப்போ பாருங்கள், இதுதான் நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நம்ம கம்மியாக படிக்கணும். சரிங்களா? கம்மியாக படிக்கணும். அந்த கம்மியாக படித்ததை வச்சு தெரியாத கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லுவேன் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த கொஷினை சொல்லலாம். இந்த 2 பாயிண்ட் நம்ம படித்ததுலேருந்து வந்துருச்சு. நம்ம கம்மியாக தான் படிச்சிருக்கோம். அதுலேருந்து இந்த 2 பாயிண்ட் வந்துருச்சு. இந்த 2 பாயிண்ட் நம்ம படிக்கலை. சரிங்களா? இருந்தாலும் நம்ம இந்த கம்மியாக படித்ததை ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா அதை வச்சு என்ன பண்ணலாம்? இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமைச்சர்களை நியமிப்பதிலும் அவர்களுக்கான பணிகளை ஒதுக்கீடு செய்வதிலும் பிரதம மந்திரிக்கு எவ்வித பொறுப்பும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இது நம்ம கிளாஸ்லேயே சொன்னது தான். ஏன்னா அமைச்சர்களை செலக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எந்தெந்த துறையை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுறது எல்லாமே பிரதமர் தான். அதே மாதிரி நம்ம மாநில அரசு எடுத்துக்கிட்டோன்னா, மாநில அமைச்சர்களை செலக்ட் பண்ணுறது, அவங்களுக்கு எந்தெந்த துறைகளை கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணுறது முதலமைச்சர். சரிங்களா? இதெல்லாம் கிளாஸில் சொன்னதா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான் இது. சரிங்களா? ஸோ அப்போ இது தப்பு. அடுத்து பாருங்கள், பிரதம மந்திரி மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவராக இருப்பதுடன் அவர் அமைச்சரவையின் தலைவராகவும் இருப்பார். இது கரெக்டு தான். சரிங்களா? ஸோ மக்களவையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை பெற்ற கட்சியுடைய தலைவர் பிரதமராக இருப்பார். அதே இப்போ நம்ம மாநில அரசில் பார்த்தோன்னா, மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியுடைய தலைவர் முதலமைச்சராக இருப்பார். ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸில் சொன்னது தான். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் தனியாக போய் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதில் ஃபேக்ட்ஸும் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். சரிங்களா? அதை அப்படியே கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கிளாஸை கவனிச்சிருந்தாலே என்ன பண்ணியிருக்கலாம்னா, இந்த கொஷினுக்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்து இன்னொரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இந்திய குடியரசு துணைத் தலைவரின் தகுதிகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்திய குடிமகனாக அல்லது குடிமகளாக இருக்க வேண்டும். கரெக்டு தான். ரைட்டுங்களா? 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இதுவும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்வதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள் இருக்கணும். துணை குடியரசுத் தலைவருக்கு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறவங்க பதவி வழியில் மாநிலங்களவையுடைய தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் என்ன செட் பண்ணியிருப்பாங்கன்னா, துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தப்பு. மக்களவை கிடையாது, மாநிலங்களவை. ஸோ இதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயே சொன்னது தான். சரிங்களா? துணை குடியரசுத் தலைவர் பற்றி நடத்தும் போதே இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. சரிங்களா? இப்போ இது போக இப்போ நம்ம நடத்தாத சில டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் தான் வரும். இப்போ அதே மாதிரி இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிட்டி சிலபஸில் உள்ளாட்சி அரசாங்கம்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஷின் தான். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா குடியுரிமைன்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் சிம்பிள் தான். பட் இதெல்லாம் நம்ம இன்னும் நடத்தலை. சரிங்களா? நடத்தாத விட்டுருங்க. நம்ம இது வரைக்கும் நடத்திருக்கோம் இல்லையா, அந்த டாப்பிக்லேருந்து இந்த எக்ஸாமில் கேட்டிருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அதுவும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இதுக்குன்னு தனியாக படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் போட்ட கிளாஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தாலே போதும். நம்ம இது வரைக்கும் நடத்தின டாப்பிக்லேருந்து கேட்ட எல்லா கொஷினுக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான விஷயத்த இந்த நேரத்தில் சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த பெய்ட் பேட்சாக மாற்றினேன் இல்லையா, பெய்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது கூட நம்ம கடைசியாக பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம அடுத்து ரீசனிங் பார்த்துடலாம். சரிங்களா? ரீசனிங்லேருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரீசனிங்லேயுமே பார்த்தீங்கன்னா, நான் போட்ட கிளாஸஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு, நான் அப்பப்போ இந்த ப்ராக்டிஸ் சம்லாம் கொடுப்பேன்ல, அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே நம்ம நடத்தின டாப்பிக்லேருந்து இந்த எக்ஸாமில் கேட்டிருக்கிற எல்லா கொஷினுக்குமே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன் நம்ம நடத்தின டாபிக் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் சிலபஸில் மொத்தம் 27 டாபிக் இருக்கும். சரிங்களா?
குரூப் 2A மெயின்ஸுக்கு ரீசனிங்கில் 27 டாபிக் உண்டு. ஆனால் நமக்கு குரூப் 4 குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்குலாம் அவ்வளோ டாபிக் கிடையாது. சரிங்களா? ஸோ இதை விட கம்மியாக தான் இருக்கும். நான் அது கூட ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ரீசனிங்கில் குரூப் 4லேயும் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். அப்போ நம்ம குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு வராத நிறைய டாபிக் வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். கோடிங் அண்ட் டீகோடிங் நான் ஒரு டாபிக் நடத்தியிருப்பேன். ஸோ அதில் வந்து இந்த மாடல் நான் சொல்லியிருப்பேன். ரைட்டுங்களா? ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாடல் தான் இது. ரைட்டுங்களா? ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள். இது என்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நம்பர் சீரீஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஆல்ஃபா நியூமரிக்கு சீரியஸ்ன்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ், ஆமாம். ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்காக சீரியஸா நமக்கு வந்து சிலபஸில் வந்து ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டாப்பிக்கில் நம்ம இதை பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அதில் தான் வரும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் தான். அடுத்து பாருங்கள், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்னு ஒன்று பார்த்தோமா? ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் இல்லைனா பிளட் ரிலேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று பார்த்துருப்போம். அதுலேருந்து கேட்டிருக்க கொஷின் தான் இது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுடைய கிளாஸ் பார்த்தவங்க இந்த கொஷின்லாம் ஒரு 10 செகண்டில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர் அப்படின்ட்டு நான் ஒரு டாபிக் ஒன்று போட்டிருப்பேன். அதுலேருந்து கேட்ட கொஷின் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதுவுமே நமக்கு வந்து ரீசனிங் தான். பட் நமக்கு வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸு குரூப் 4லாம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இது வந்து ஸ்கொயர் கம்ப்ளீஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்லேருந்து வந்திருக்குது. சரிங்களா? இது வந்து மெயின்ஸில் இருக்குது, ப்ரிலிம்ஸுக்கு கிடையாது. பட் இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு உண்டு. இந்த கொஷின் கூட நான் நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். பசில்ஸ் கீழே வரும் இது. சரிங்களா? பசில் டாப்பிக்கில் இதே கொஷின் நான் நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. கரெக்டாக ஞாபகம் இல்லை. இந்த பேரை பார்க்கும்போது இதே கொஷின் தான் நினைக்கிறேன். மோனிகா, இந்த ஆபா, இந்த கொஷின் நம்ம நடத்தியிருக்கோம்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இது பாருங்கள், ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். இதெல்லாம் நம்ம இந்த டைப் பார்த்துருக்கோம். சரிங்களா? ரிலேஷன்ஷிப் கான்செப்டில் வந்து மொத்தம் 3 டைப்போ 4 டைப்போ நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் இதுவும் ஒரு டைப் தான். அடுத்தது இது பாருங்கள். இது வந்து பசில்ஸ் கீழே கேட்டிருக்க கொஷின். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசனிங் கீழே தான் வரும். பட் இது வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 4க்கு வராது. சரிங்களா? இது வந்து அனலாகி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அது கீழே வரும். அனலாகி வந்து நமக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் குரூப் 4க்குலாம் கிடையாது. பட் கேட்டாலும் கேட்கலாம்னு நினைக்கிறேன் இனி வரும் காலங்களில். பட் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கான்செப்ட், அதுக்கப்புறம் பசில் ரெண்டுமே கலந்து வரா மாதிரி இருக்கும் இந்த கொஷின். சரிங்களா? ஸோ இதுவும் நாம் நடத்தியிருக்கோம். அடுத்தது இந்த மாடல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாடல் இது. இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஆனால் நான் உங்களுக்கு எப்படி சொல்லியிருப்பேன்னா, நியூமரிக் அண்ட் சிம்பாலிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிற தலைப்பில் இதை எடுத்திருப்பேன். நியூமரிக் அண்ட் சிம்பாலிக் ஆப்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு டாபிக் எடுத்திருப்பேன். ஸோ அதுதான் இது. சரிங்களா? அதுலேருந்து கேட்டிருக்க கொஷின் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்துருச்சு பாருங்கள். நம்பால் டைஸ் நம்ம ஃபஸ்ட்டு ரீசனிங்கில் எடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த டைஸ் டாபிக் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அடித்து தூக்கிடுவீங்க. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து இந்த கொஷினும் சொல்லலாம். இது வந்து நம்ம இந்த நம்பர் சீரியஸ் பார்த்தோம்ல, அதில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே திரும்பி வந்துருச்சு பாருங்கள், நியூமரிக் அண்ட் சிம்பாலிக் ஆப்ரேஷன் பார்த்தோம் இல்லையா? இது வந்து நியூமரிக் ஆப்ரேஷன் இது. சரிங்களா? ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஷின் இருந்தது. ஸோ இந்த கொஷின் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம கோடிங் அண்ட் டிகோடிங்கில் பார்த்தோம். இதுவும் சரி. இந்த 196வது கொஷின் இருக்கு இல்லையா?
இதுவும் சரி, இதுவும் கோடிங் அண்ட் டிகோடிங்கில் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண டாப்பிக்லேருந்தே நிறைய கொஷின் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம குரூப் 4 அதுக்கப்புறம் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது அப்படியே குரூப் 2 மெயின்ஸில் இருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் டாபிக் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ எதுக்காக இதெல்லாம் காட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் வந்து கரெக்டாக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் வந்து ஒரு முழு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கும் லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் டவுட் வரும். நம்ம போகிற பாதை கரெக்டாக, இன்னும் ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணணுமா அப்படின்லாம் தோணும். பட் இப்போதைக்கு எதுவுமே தேவையில்லை. ஒரு சரியான பாதையில் நம்ம கரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ இதை நம்ம வந்து எக்ஸாம் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே தாராளமாக போதும். நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போது நான் ஏற்கனவே இப்போ இடையில சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. ஸோ அந்த மெசேஜில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் வந்து பாலிட்டி கிளாஸ்லாம் நல்லா தான் எடுக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா புரியுது. ஆனால் வந்து எக்ஸாமில் வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு விதிகள், அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், அப்புறம் வந்து இந்த கோர்ட் கேஸ், இதை பேஸ் பண்ணி தான் அதிகமாக கொஷின் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேசிக் கான்செப்டை கொஞ்சம் எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே வந்து நிறைய டைம் எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் வந்து ஆனால் எக்ஸாமில் கொஷினாக கேட்க மாட்டாங்க தானே. ஸோ அதனால் வந்து அதை விட்டுட்டு இந்த இந்திய அரசியலமைப்பு விதிகள், அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், அப்புறம் கோர்ட் கேஸ், இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் பெய்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க, அதாவது எக்ஸாமில் வந்து இந்திய அரசியலமைப்பு விதிகள், அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட் கேஸ், சரிங்களா? ஸோ இதிலேருந்து தான் அதிகமாக கொஷின் கேட்பாங்கன்னு அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த எக்ஸாம்லலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு விதிகள், அப்புறம் அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், அப்புறம் முக்கியமான வழக்குகள், இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. அதை வச்சு தான் அந்த தம்பி சொல்லியிருக்காப்புல எக்ஸாமில் கொஷின் இப்படிலாம் வரும் அப்படின்ட்டு. ஆனால் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியும் கிளாஸில் இது பண்ணுவேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா, இனி வரும் காலங்களில் கொஷின் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் யோசிப்பேன். சரிங்களா? ஸோ அப்படி நான் யோசித்து நம்ம டெஸ்ட்டில் செட் பண்ண சில கொஷினே வந்து இதில் வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அப்படி நான் யோசித்து கிளாஸில் நான் சொன்ன ஒரு சில விஷயங்களும் இதில் கொஷினாக வந்திருக்கு. குறிப்பாக வந்து இதெல்லாம் பாருங்கள். முதலமைச்சருடைய பதவி காலம் வந்து நிலையானதல்ல, அவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்க வரைக்கும் தான் அவர் வந்து பதவியில் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. சரிங்களா? பட் இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தை தான் கொஷினாக கேட்பாங்கங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரைட்டுங்களா? இப்போ இதுவே முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்னு இருக்கா, இதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் எனக்கு என்ன இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் இந்த பேசிக் கான்செப்டை வச்சு நிறைய கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் கொஷின் செட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2-3 கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற இன்சிடெண்ட்டை வச்சுலாம் செட் பண்ணியிருப்பேன். இப்போ 2வது டெஸ்ட் தான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை கடமைகளை வச்சு நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தேன். சரிங்களா? ஒரு இடத்துல வன்முறை நடக்கும்போது அங்கே இருக்கிற பொது சொத்துக்களை போயிட்டு நம்ம பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கலைன்னா நம்ம மேலே வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் ஒன்று செட் பண்ணியிருந்தேன். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிமேல் எப்படிலாம் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குன்னு நான் யோசித்து பண்ணுறது. சரிங்களா? ஸோ அப்படி நான் யோசித்து பண்ண நிறைய விஷயங்கள் வந்து இந்த எக்ஸாம்லேயே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ரைட்டுங்களா? அப்போ இதெல்லாம் பாருங்கள். இதே பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் கொஷின் செட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோடு படிங்க. நம்ம கரெக்டான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் இப்போ நம்ம பண்ணுறத கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட இது கூட நான் சொல்லலாம்னு நினச்சேன். பட் வேணாம். சரிங்களா? ஸோ இதோட முடிச்சுப்போம். வேறு என்ன? ஓகே.